இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் காலையிலேயும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறதுல மிகுந்த சந்தோஷம். நம்ம ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவனுடைய ஷிஃப்டை அவங்க உணர்ந்து கொள்ளும்படியாக, ஆண்டவர் இந்த பூமியில் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிற அந்த மனக்கண்கள் பிரகாசிக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் விடுதலையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர போறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். யோவான் 2வது அதிகாரத்தில் கானாவூர் என்கிற இடத்துல இயேசு செய்த அற்புதத்தை குறித்து நீங்கள் எல்லாரும் ஒரு முறையாவது பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு திருமணத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கிறிஸ்தவ திருமணத்துக்கு போயிருந்தா கூட இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு செய்தியை கேட்டிருக்க முடியும். இந்த நாளில் நான் அந்த முழு அதிகாரத்திலிருந்து 2 சம்பவங்களை கோர்த்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். முதலாவது, இதை எழுதுறது யோவான். இந்த 4 சுவிசேஷங்களும் 4 முக்கிய நோக்கங்களுக்காக எழுதப்பட்டது. இது இயேசு அங்கே உயிரோடு இருக்கும் பொழுது அவர் கூடவே இருந்து அப்பப்போ நடந்த நிகழ்வுகளை எழுதின ஒரு விஷயம் கிடையாது. ஒரு 50 ஆண்டாவது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இயேசு மரித்து உயிர் தெழுந்து போன பிறகு ஒரு 30லிருந்து 50 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த சுவிசேஷங்கள் எல்லாம் எழுதப்படுது. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த வெறுமனே இயேசு இங்கே வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு ஆதாரமாக மட்டுமே அது எழுதப்படலை. மத்தேயு யூதர்களுக்கு இயேசு தான் ராஜா, இயேசு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தாவீதினுடைய வம்சம், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதல், தாவீதுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நிறைவேறுதல் இயேசு என்பதை வலியுறுத்தி தான் இயேசுவை ஒரு ராஜாவாக அவர் காண்பிக்கிறார். மத்தேயு வேற ஒரு நோக்கத்திற்காக எழுதுகிறார், லூக்கா வேற ஒரு நோக்கத்துக்காக எழுதுகிறார். இது ஸ்பிரிச்சுவல் காஸ்பல்னு சொல்லுவாங்க. மீதி 3ம் மத்தேயு, மார்க், லூக்கா சினஃபட்டிக் காஸ்பல், ஒத்து போகிற காஸ்பல்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் யோவான் இயேசுவை எப்படி ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு துவங்குகிறதோ அதுபோல ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி தூங்குறத நம்ம பார்க்கலாம். இங்கே யோவானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீனியாலஜி இருக்காது. ஏன்னா கடவுளுக்கு நீங்கள் ஜீனியாலஜி கொடுக்க முடியாது. ஆனால் மத்தேயுல அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறதையோ அல்லது ஒரு மனுஷனாக லூக்காவிலையோ அவருக்கு ஒரு ஜீனியாலஜி கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம், வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதனால தான் இவர் ஆதியாகமத்தை மக்களுக்கு ஞாபகப்படுத்துகிற விதத்தில் இங்கே எழுதுறத நம்ம பார்க்குறோம். பைபிளை படிக்கும்போது அந்த ஆத்தர்ஸனுடைய மைண்டு, அந்த இதை முதலாக எழுதினவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், என்ன காமிக்க வருகிறாங்க, என்ன குறியீடுகளை உள்ள கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப தெளிவாக எழுதலைனா கூட அதை வாசிக்கிறவர்களுக்கு புரிந்து கொள்ளுகிற விதத்தில் அவங்க எழுதியிருப்பாங்க. அதை தான் நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். இப்போ யோவான் 20வது அதிகாரத்தில் இப்படி சொல்கிறாரு, நிறைய அற்புதங்கள் இயேசு செஞ்சார், ஆனால் இவைகளை மட்டும்தான் நாங்கள் எடுத்து எழுதுகிறோம். யோவான் 20, 30வது வசனம் 31வது வசனம் வாசிக்கிறேன். இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு நிறைய அற்புதம் செஞ்சார். ஆனால் யோவான் குறிப்பிட்ட 7 அற்புதங்களை மட்டும் எடுத்துக்கொள்கிறார். 7 அற்புதம் தான். இதில் நிறைய விஷயங்கள் மற்ற காஸ்பலில் வராத விஷயங்களாக இருக்கும். அதில் இந்த கானாவூர் கல்யாணத்தை தான் முதலாக அவர் எழுதுகிறார். கானாவூர் கல்யாணம், ஒரு ராஜாவினுடைய சம்பந்தப்பட்ட ஒரு வேலைக்காரன், அவனை சுகமாக்குறது. பிறகு 40 வருடங்களாக 39 வருடங்களாக பெதஸ்தா குளத்தில் இருந்த அந்த முடவனை சுகமாக்குகிறது. 5000 பேருக்கு அவர் 5 அப்பங்கள் 2 மீன் மூலமாக 5000 பேரை போஷிக்கிறது. இயேசு சீஷர்களோடு கூட கடல் மேலே நடக்கிறது. பிறவி குருடனை சுகமாக்குகிறது. மரித்த லாசருவை உயிரோடு 4 நாட்களுக்கு பிறகு உயிரோடு எழுப்புகிறது. இப்படி குறிப்பிட்ட
இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை இந்த அற்புதங்கள் வழியாக காண்பிக்க விரும்புகிற சில அற்புதங்களை தான் யோவான் எடுத்து எழுதுகிறார். இந்த நம்ம இவங்க எழுதும்போது ஏன் எழுதுறாங்கன்றதை நம்ம யோசிக்கணும். இந்த வார்த்தைகளை ஏன் பிரயோகப்படுத்துகிறாங்க, ஏன் இந்த குறிப்பிட்ட சம்பவங்களை மட்டும் எடுத்து எழுதுகிறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு எண்ணமாக வர வேண்டும். அதை தான் யோவான் எழுதுகிறார். இவைகள்லாம் உங்களுக்கு நித்திய ஜீவன், இதெல்லாம் நீங்கள் விசுவாசிப்பதின் மூலமாக இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மேசியாவால் மட்டுமே செய்யக்கூடிய அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எதையெல்லாம் மேசியா செய்வார், மேசியா வரும்போது ஒரு ராஜ்யம் எப்படி இருக்கும், ஒரு தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்னு அப்போ உள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு கனவு இருந்தது, ஒரு பாடல் இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு குறித்து அவங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயங்களில் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை ஒரு ஹிண்டா, ரெமீஸ் அப்படிங்கிற ஒரு வகையில் அவர்கள் வேதத்தை கற்கிற முறை, அது ஹிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யோவான் இருக்கிறாருன்னு சொன்னால் யோவான் அந்த உடையை ஏன் உடுத்தினார், அது ஒரு அடையாளமாக ஜனங்களுக்கு பார்த்த உடனே அவங்களுக்கு வேற ஒரு ஞாபகம் வரும்படியாக அவர் அந்த அடையாளத்தை போடுறார். ஏன்னா திஸ்பீனி ஆகிய எலியா என்பவன் இப்படிப்பட்ட மயிர்கச்சைகளை தான் ஆடையாக அணிந்திருந்தான். அதே போல யோவானும் அதை அணிகிறார். அவர் யோர்தானில் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஏன் யோர்தானில் ஞானஸ்தானம் கொடுக்குறாருன்னா எலியா யோர்தானை பிளந்து தான் அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த யோவான் தான் வரப்போகிற எலியா என்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு மேசியா வர்றதுக்கு முன்னால் அவருக்கு முன்பாக ஒருவன் வருவான், அது எலியா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தன்னை எலியாவாக முன்னிலைப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் இயேசு தரையில் எழுதப்படுறது கூட, தரையில் எழுதுறது குறித்து அவர் எழுதின உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுறதோ அது ஞாபகம் வரும். அதுக்காக தான் இந்த ஆக்ஷன் செய்கிறாங்க. சில பேர் உடை மூலமாக, சில பேர் ஆக்ஷன் மூலமாக செய்வாங்க, சில பேர் வார்த்தைகள் மூலமாகவே அந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனே இது சம்பந்தமாக மேசியாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது இவருடைய ஞாபகத்துக்கு வரும்படியாக அது எழுதப்பட்டிருக்கும். இங்கே நம்ம ஒரு திருமண நிகழ்ச்சியை பார்க்குறோம். அந்த திருமண நிகழ்ச்சி இப்படி அவர் ஆரம்பிக்கிறார். மூன்றாம் நாளிலே இந்த மூன்றாம் நாளிலே அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது அந்த கல்யாணம் நடக்கும்போதே எழுதப்பட்ட ஒரு வரலாறு கிடையாது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போன பிறகு ஒரு 30-40 வருடங்களுக்கு கழித்து இது எழுதப்பட்டிருக்கிறதுனால மூன்றாம் நாளிலே என்று இயேசு கூட இருந்த ஒருத்தர், இயேசுவினாலே அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் எழுதுகிற ஒரு விஷயம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மூன்றாம் நாள் அப்படின்ன உடனே ஜனங்களுக்கு கல்யாணம் ஞாபகம் வராது, உயிர்த்தெழுதல் தான் ஞாபகம் வரும். ஏன்னா மூன்றாம் நாளில் தான் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது அப்பொழுது பரவலாக சொல்லப்பட்டு வலியுறுத்தப்படுகிற ஒரு விஷயம் இல்லையா. அப்போ மூன்றாம் நாள்னு அவர் ஏன் அங்கே கோட் பண்ணுறாருன்னா அதையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவர் சேர்க்கிறார். ஆனால் பொதுவாக எபிரேய இனத்தில் இந்த மூன்றாவது நாள் அப்படின்னு சொன்னால் நமக்கு மூன்றாவது நாள்னா புதன்கிழமை வருது இப்போது. ஆனால் அவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை தான் வரும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் அவங்களுக்கு, சனிக்கிழமை ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள். ஸோ செவ்வாய்க்கிழமை தான் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. மூன்றாவது நாளில் தான் கல்யாணங்கள் நடக்கும். நம்ம பொதுவாக புதன்கிழமைகளில் பண்ணுவாங்க. இங்கே புதன் ரொம்ப முக்கியமான நாளாக பார்ப்பாங்க. ஏன் அவங்க செவ்வாய்க்கிழமை அந்த மூன்றாவது நாள் ரொம்ப முக்கியமான நாளாக பார்த்தாங்கன்னா சிருஷ்டிப்பில் மறுபடியும் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை அவர் ஞாபகப்படுத்த பார்க்குறாரு. சிருஷ்டிப்பில் 3வது நாளில் 2 முறை ஆண்டவர் நல்லது என்று கண்டார்னு சொல்லியிருக்கோம். மற்ற நாட்கள்லாம் ஒரு முறை தான் நல்லது என்று கண்டார்னு வரும். ஆனால் 3வது நாளில் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலையும் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலையும் நல்லது என்று கண்டார்னு சொல்லி 2 முறை நல்லது சொன்னதுனால அந்த நாள் ரொம்ப விசேஷமான நாளாக அவங்க கருதுனாங்க. டபுள் பிளெஸிங்ஸாக அவங்க கருதுனாங்க. ஸோ முக்கியமான நிகழ்ச்சிகள் செய்கிறதெல்லாம் வீடு கட்ட துவங்குகிறதோ அல்லது இது மாதிரி திருமண காரியங்களோ அந்த செவ்வாய்க்கிழமைகளில் தான் அவங்க செய்வாங்க. அவருடைய திருமணம் ஒரு நாளில் நடக்காது, அல்லது ஒரு டோக்கனை கொடுத்து ஹோட்டலில் சாப்பிட்டு வர சொல்லி இப்போல்லாம் நமக்கு அப்படி ஒரு திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் அவங்க திருமணம் நடத்த மாட்டாங்க. அவங்க முதல்ல கூடி அந்த திருமண நாளுக்கு முன்பாக அவங்க அந்த வவ் சொல்லுவாங்க, அந்த கத்துவா என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு இதை வாசிப்பாங்க, கையெழுத்து போடுவாங்க. அது லீகலிஸ்டிக்காக அதெல்லாம் லீகல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் முடிச்சிடுவாங்க. முடித்த பிறகு ஒரு டென்ட் போட்டிருப்பாங்க. அந்த டென்ட்டுக்குள்ளே இவர்கள் இருவரும் போவாங்க.
இப்போ நமக்கு திருமணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் இடையில இந்த கல்யாணமான 2 பேரும் காணாமல் போயிடுவாங்க, கொஞ்சம் நேரம் துணி மாத்திரத்துக்கு போயிடுவாங்க. அதுபோல் இவங்க கொஞ்ச நேரம் காணாமல் போவாங்க. அந்த டென்ட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க திரும்பி வரும்போது தான் அவர்கள் கணவன் மனைவியாக அறிவிக்கப்படுவாங்க. அவர்கள் கணவன் மனைவியாக அறிவிக்கப்பட்ட பிறகு ஃபீஸ்ட்டு துவங்கும். அந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொருத்தருடைய திறனை பொறுத்தது. ஒரு 3 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் அந்த ஃபீஸ்ட் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம், அவர்களுடைய செல்வாக்கை காண்பிக்கிற ஒரு விஷயம் இப்படிலாம் அவங்களுக்கு இருந்ததுனால முழு கிராமமும், ஒரு கிராமத்தில் நடந்ததுன்னா முழு கிராமமும் இன்வைட் பண்ணப்பட்டிருக்கும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து அங்கே சந்தோஷமும் சிரிப்பும் மியூசிக்ஸு இது மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கும். அதில் மெயினான விஷயம் என்னென்னா சாப்பாடும் இந்த ஒயினும். இந்த ஒயின் வந்து இடையிலேயே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது அந்த வீட்டுக்கு கேவலம். எப்போ ஒயின் முடிஞ்சதோ அப்போ செலிப்ரேஷன் ஸ்டாப் ஆகிடும். அதாவது ஏர்லி எண்டிங். இப்போ 3 நாள் நிகழ்ச்சி நடத்தணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 நாளைக்கு அந்த திராட்சை ரசம் இல்லாமல் அது மத்தியானத்திலே முடிகிற மாதிரி இருந்ததுன்னா அன்னைக்கு மத்தியானத்தோடு அது முடிஞ்சிடும். அது அந்த மணவாளனுக்கு அல்லது அந்த மணவாளனுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு சோஷியல் எம்பாரஸ்மெண்ட், ஒரு மிகப்பெரிய சங்கடமான ஒரு நிகழ்வு. இந்த பின்னணியில் தான் இந்த திருமணம் நடக்கிறது. இந்த திருமணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 சீஷர்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா குரோனாலஜிக்கலாக பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு முன்னால் இயேசு யாரெல்லாம் கூப்பிட்டுருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அந்திரேயா, பேதுரு, யாக்கோபு, யோவான். இதுக்கு இந்த முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிலிப்பு. இந்த பிலிப்பு போய் நத்தானியல்கிட்ட சொல்லி அந்த நத்தானியலும் இயேசுனுடைய சீஷராக மாறுகிறார். அதுக்கு ஒருவேளை கல்யாணத்துக்கு முந்தின நாளாக கூட இருந்திருக்கலாம். மிக சமீபமாக ஆனவங்க ஒரு 6 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க இயேசுடைய சீஷர்கள் என்பதனால் அழைக்கப்பட்டிருந்தாங்களா அல்லது அந்த ஊருக்காரங்கிறதுனால அழைக்கப்பட்டதுனால நமக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு உறவு முறையில் ஒரு திருமணம் நடக்குது. அதனால தான் இயேசுடைய அம்மாவும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இந்த கல்யாணத்துக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். மற்ற அற்புதங்களில் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், ஒரு தேவைக்காக இயேசு அழைக்கப்படுவார். என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகவீனமாக இருக்குது, அல்லது நாங்கள் பயந்து போயிருக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் வந்து எங்களை காப்பாற்ற வாங்க, இந்த மாதிரி அழைப்பு வேற. ஆனால் இங்கே இயேசு அவர்களை அழைத்த விதம் வந்து சும்மா பங்கு பெறுவதற்காக. அவங்க யாருக்கும் தெரியாது நமக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது, ஆனால் அந்த நேரத்தில் இயேசு வந்து ஹெல்ப் பண்ணுவார், அதுக்காக இவர் அழைப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க அழைக்கலை. அவர்கள் அவரை ஒரு உறவினராக இந்த கல்யாணத்தில் கலந்து கொள்ளும்படியாக அழைத்திருந்தாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், திராட்சரசம் குறைவுபட்டது. இந்த திராட்சரசம் குறைவுபட்ட போது கூட நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டோம், அந்த கதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய அம்மா வந்து இயேசுவை பற்றி பெரிய ஒரு உயர்வான இடம் நம்ம வச்சிருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவனுடைய அம்மா வந்து இயேசுக்கிட்ட, எப்பா ஏதாவது செய்ப்பா, இது குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க போல் இருக்குன்னு. ஆனால் அந்த இடத்துல அப்படி இல்லை. அங்கே என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், இயேசுனுடைய அம்மா வந்து ஒரு சோஷியல் எம்பாரஸ்மெண்ட் அவங்களுக்கு நடக்க போகிறது. அதை வந்து தவிர்க்கிற விதமாக ஒரு அப்சர்வேஷனாக சொல்கிறாங்க. இப்போ திராட்சரசம் இல்லை, திராட்சரசம் குறைவுபட்டுடுச்சு, நீ ஏதாவது செய்யன்னு ரெக்வஸ்ட் பண்ணல இயேசுக்கிட்ட. அவங்க சொல்கிறாங்க, இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், நான் வந்து பல முறை இந்த பிரசங்கத்தை வேறு வேறு விதத்தில் பண்ணியிருக்கிறேன். பண்ணும்போது சில முறைகள்லாம் இயேசுவோட அம்மா கேட்டு கூட இயேசு செய்யலை அப்படி சொல்லியிருக்கிறேன். அல்லது நான் கேட்ட பிரசங்கங்களில் வந்து ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு இயேசு வந்து அவங்க அம்மாவையே அலட்சியப்படுத்திட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஸ்திரீயே அப்படின்றது வந்து ஒரு டிஸ்ஹானர் வேர்டு கிடையாது. முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இது ஒரு ஹானர் ஷேம் கல்ச்சரில் எழுதப்பட்டிருக்குது. இங்கே கௌரவம் மரியாதைலாம் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த திராட்சரசம் குறைவுபடும் பொழுது உள்ள பெரிய விஷயம். அவங்களுக்கு ஒரு ஷேம் உண்டாயிடக்கூடாது. இயேசுவும் அவங்க அம்மாவை வந்து ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி சொன்னால் கீழாக பேசுகிறது அர்த்தம் கிடையாது. தாயே அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். தாயே அப்படின்னு தான் அர்த்தம். இங்கே வந்து என்ன போட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னால், எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அப்படிங்கிறத நம்ம பல விதங்களில் அவங்க யோசித்துருக்குறாங்க. என் வேலை அப்படிங்கிறது வந்து அவர் சிலுவையில் போகிற விஷயம், அப்படி இப்படின்னு நிறையா அதை பற்றி பேசப்பட்டிருந்தா கூட, அடுத்த வசனம் பாருங்க, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இங்கே அந்த கான்வர்சேஷன் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால்,
இயேசு வந்து அவங்க அம்மாவை அலட்சியப்படுத்துகிற மாதிரியும், இயேசு வந்து அவங்க வேலைக்காரங்கள்ட்ட அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்க அப்படின்ட்டு போன மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அது சரியான முறையில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தா, பல விதங்களில் அதை படித்து எப்படி புரிஞ்சுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர், அதுதான் இயேசு சொல்கிற மாதிரி அங்கே வருது. நான் பார்த்து கொள்ளுகிறேன், அல்லது என்னுடைய வேலைக்கு விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனை, அதாவது இதை பற்றிலாம் என்கிட்ட வந்து ஏன் சொல்கிறீங்க, திஸ் இஸ் நாட் மை ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வருது. ஆனால் உண்மையிலே அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், திஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம், டோன்ட் வரி, இது ஒரு பிரச்சனையே இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே தான் அவங்க அம்மா வந்து வேலைக்காரங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீ வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கற்சாடிகள் அங்கே இருக்குது. இந்த கற்சாடிகள் வந்து எதுக்காகன்னு சொன்னால் சுத்திகரிப்பிற்காக இருக்குது. ஸோ வேற எந்த விதத்திலையும் இயேசு அற்புதம் செய்யாமல் இந்த கற்சாடிகளில் தண்ணீரை ஊற்றி அதை திராட்சரசமாக மாற்றினதனுடைய விஷயத்தை தான் இங்கே அவர் முக்கியத்துவப்படுத்தி எழுதுகிறார். அதற்கு தான் இந்த சம்பவமே எழுதப்படுது. அப்போ யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இந்த யூத வம்சத்தில் அல்லது யூத குலத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா மிக்வானா சுத்திகரிப்பு, செர்மோனியல் சாக்ரிஃபைசஸ். இந்த செர்மோனியல் சாக்ரிஃபைசஸ்க்காக தான் அவங்க வாழ்க்கை அதை சுற்றி தான் நடக்கும். அதனால தான் இயேசு வந்து ஜீவ தண்ணீரை பற்றி பேசுவார். அவங்க வாழ்க்கை தண்ணீரை சுற்றியானது. நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், இஸ்ரேல் சுற்றி பார்க்க போனீங்கன்னா நிறைய இடத்துல இப்படி காமிப்பாங்க. அதாவது ஒரு 6-7 படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டுக்கு கீழே இறங்கி போனால் ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். அந்த தொட்டிகளில் தண்ணி இருக்கும். எல்லார் வீடுகள்லையும் இது மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த வீடுகளில் இந்த தண்ணீரை ரபிகிட்ட அல்லது ஆசாரியன்கிட்ட அதை பிளஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அல்லது இது மாதிரி அங்கங்கே கட்டப்பட்டிருக்கிற இந்த மிக்வா தொட்டிங்க, அந்த தொட்டிங்களில் வந்து தங்களை உள்ள குளிக்கிற மாதிரி, நம்ம பேப்டிசம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அடிக்கடி போய் தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். அந்த சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் எத்தனை முறை அவங்க சுத்திகரித்தா கூட ஒரு முறை கூட அவங்களுக்கு வந்து சுத்தமான ஃபீலிங்கே வராது. சுத்திகரித்து கொண்டே இருப்பாங்க, ஆனால் சுத்தமான ஃபீலிங்கே வராது. அவர்களுக்கான மகிழ்ச்சி வரவே வராது. அப்படிப்பட்ட ஒரு ரிலீஜியஸ் செர்மனிலிருந்து, ரிச்சுவல்லிருந்து மகிழ்ச்சியை இயேசு கொண்டு வருகிறார் என்பதை தியாலஜிக்கலாக யோவான் வந்து இங்கே காண்பிக்கிறார். எப்படி வந்து ஒரு ரிச்சுவல் சிஸ்டம், ஒரு ரிலீஜியஸ் சிஸ்டத்திலிருந்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறார். கிங்டம்ன்றது வெறும் கிளென்சிங்ல இல்லை. அப்போ வந்து என்ன நினைச்சாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும், தேவனை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் தங்களை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்தாங்க. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அது ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக மாற்றுகிறார். ஒரு குறைவுபட்ட நிலைமையில் இருந்ததை இயேசு கிறிஸ்து சீர்படுத்துகிறார். அந்த தண்ணீரை வந்து திராட்சரசமாக மாற்றுறார். ஏன் இந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுறதுல தன்னுடைய முதல் அற்புதத்தை செய்யணும்? அதே கானாவூரில் தான் அடுத்த நாள் வரும்போது, சில நாட்களுக்கு பிறகு வரும்பொழுது, அங்கே அந்த ராஜாவுடைய வேலைக்காரனா, ராஜாவுடைய குமாரனா, அவன் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான், அவனை சுகப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை முதலாவது செய்யாமல், அல்லது லாசரு உயிரோடு எழுப்புறதா இருக்கட்டும், 5 அப்பங்கள் 5000 பேர் கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் முதல் அற்புதமாக இல்லாமல் ஒரு விம்சிக்கலாக ஒரு சாதாரணமாக தோன்றுகிற ஒரு செலப்ரேஷன், ஒரு திருமணம். அந்த திருமணத்தை எம்பாரஸ்மெண்ட், சோஷியல் எம்பாரஸ்மெண்ட் ஆகாமல் தடுத்து நிறுத்துறது போல தெரிகிறது. ஆனால் இந்த திராட்சரசம் என்பது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களுக்கு இந்த திராட்சரசம் எங்கே செழிப்பாக இருக்குதோ அங்கே தேவன் இருக்கிறார்னு அர்த்தம். அல்லது பரலோகத்திலிருந்து வந்த பானம்னு சொல்லுவாங்க அந்த திராட்சரசம் பானத்தை. அந்த ஹெவன் அண்ட் எர்த் சந்தித்தால் இப்படிதான் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திராட்சரசத்தை பருகும்போது அவங்க நினைப்பாங்க. இந்த திராட்சரசத்தை குறித்து நிறைய எண்ணங்கள் இருக்குது. திராட்சரசம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் காட்ஸ் ஃபேவர் இருக்குதுன்னு அர்த்தம். திராட்சரசம் எங்கே குறைவுபட்டு போச்சோ, எங்கே திராட்சை பழங்கள் வராமல் போச்சோ, எந்த நாட்களில் பஞ்சம் வந்துருச்சோ, அப்போ தேவன் அவர்களோடு கூட இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நான் சில வசனங்கள் வாசிக்கிறேன். சங்கீதம் 104:15. மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். இங்கே முதலாவது அவங்க சொல்கிறது என்னென்னா, இருதயத்தை சந்தோஷப்படுத்துறது தான் இந்த திராட்சரசம் அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு வசனம் பார்ப்போம். ஏசாயா 25:6. சேனைகளின் கர்த்தர், இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும்
ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த விருந்தாயிருக்கும். இந்த இந்த வசனங்கள்லாம் வந்து இந்த சம்பவத்தோடு கூட அவங்களுக்கு ஞாபகம் வரும். மேசியா வரும்போது தான் இப்படி திராட்சரசத்தினால ஜனங்களை நிரப்புவார்னு ஆங்காங்கே ப்ராஃபட்ஸ் வந்து ஒரு இமேஜினரி பிக்சர் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. எப்படி நடக்கும் பாருங்க. வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தினால் தனிவது போல அந்நியரின் முறுமுறுப்பை தனிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலில் வெயில் தனிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். ஒரு விருந்து. அங்க என்ன இருக்கும்? கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும். பழமையான திராட்சரசம்னா பெஸ்ட் கிரேப் வைன். எவ்வளோ நாள் வந்து கிரேப்ஸ் வந்து பழசாகுதோ அவ்வளோ பெஸ்ட்டு. அதனால தான் இங்கே வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால், முதல்ல தான் சிறந்த திராட்சரசத்தை கொடுப்பாங்க, பிறகு போக போக புது வைன். ஏன்னா அந்த வைன் முடிய புது வைனுக்கு போவாங்க. நீ என்ன வந்து பெஸ்ட் வைனை லாஸ்ட்டாக வச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளன்ட்ட கேட்கறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த தீர்க்க தரிசன பிக்சர்ஸ் தான் அங்கே வந்து யோவான் ஷூட் பண்ண பார்க்குறார். இவர் தான் மேசியா, இவர் தான் திராட்சரசத்தை தருகிறவர். இந்த திராட்சரசம் தான் தேவனுடைய ஃபேவர், தேவனுடைய செழுமை, இதெல்லாத்தையும் குறிக்கிறது. அதனால இங்கே இயேசு கிறிஸ்து முதலாக தன்னை அடையாளப்படுத்துவதை எப்படி அடையாளப்படுத்துகிற மாதிரி யோவான் கொண்டு வராருன்னு சொல்லி சொன்னால், இந்த இயேசு தான் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த மேசியா. அவர் தான் இங்கே அரைவாயிருக்கிறாரு. அவர் சிஸ்டத்தை எப்படி மாத்துறாருன்னு சொல்லி சொன்னால், இந்த செர்மோனிக்கல் கிளென்சிங், எப்பொழுது பார்த்தாலும் தங்களை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிற அதிலிருந்து அவர் பந்திக்கு ஜனங்களை அழைக்கிறார், விருந்துக்கு ஜனங்களை அழைக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் என்பது பயத்தோடு கூட நான் சுத்தமாக இருக்கிறேன்னா சுத்தமாக இல்லையா, நான் எப்படி இருக்கிறேன் இப்படியே யோசித்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. அது ஒரு விருந்து என்பதை அவர் காண்பிக்க விரும்புகிறார். ஏன்னு சொன்னால் அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா, மணவாளனை அழைத்து அந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டு பார்த்த அந்த விருந்தை உபசரிக்கிறவன், அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அந்த மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இந்த மணவாளன் குறிப்பிடுற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மணவாளன்ட்ட போய் அவன் சொல்லும்போது மணவாளனுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. என்னடா இது, இவன் என்னமோ சொல்கிறான், கொஞ்சம் அரசல் பொருசலாக ரசம் குறைவானது வேணால் அவனுக்கு போய் சொல்லியிருப்பாங்களே தவிர என்ன செய்கிறதுன்னு தெரியாத போது இதை யார் செஞ்சான்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னா, முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. நல்ல ரசம் முதல்ல கொடுக்குறாங்க, ஆனால் இவர் கொடுத்தது பெஸ்ட்டு. அப்போது இந்த மணவாளனுடைய பொசிஷன்லேருந்து இந்த இயேசு தான் இந்த மணவாளன். இந்த மணவாளன்ட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, முந்திலாம் நல்ல ரசம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறையா நல்ல ரசங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. எப்படி? மோசேயினுடைய காலத்தில், தாவீதினுடைய காலத்தில். மோசேயினுடைய காலம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரசம் கிடைச்ச மாதிரி தோராலாம் அவங்களுக்கு கிடைச்சது. தாவீதினுடைய காலத்தில் எல்லா இனமும் ஒன்றாக இணைக்கப்பட்டது, ஒரு ஆட்சி மாற்றம் உண்டாச்சு. தேவன் ராஜாக்கள் மூலமாக அவர்களை ஆட்சி செய்கிறது போல ஜனங்க உணர்ந்தாங்க. இப்படி நல்ல ரசங்கள் கிடைத்தது. ஆனால் இப்போ இதுவரைக்கும் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு ரசம் கிடைக்க போகுது, த பெஸ்ட் வைன். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ராஜ்யம், இந்த தேவனுடைய ராஜ்யம் வந்து இங்கே ஸ்தாபிக்கப்படும் பொழுது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கான ஒரு பெஸ்ட் வைன் சீசன். அதை தான் அவங்க சொல்ல வர்றாங்க. இப்போ இந்த மணவாளன் கொடுத்தது போல தேவன் வந்து உங்களுக்கு இந்த பெஸ்ட் வைனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த, நீங்க எந்த ராஜ்யம் வந்த உடனே திராட்சரசம் வழிந்து ஓடும் அப்படின்றத நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த ராஜ்யம் வந்து விட்டது. அந்த ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அரைவ்டு அப்படிங்கிறத இங்க அவங்க சொல்றாங்க. இப்போ நான் இந்த சம்பவத்தை இன்னொரு சம்பவத்தோடு கூட உங்களுக்கு நான் இணைக்க போகிறேன். ஏன்னு சொன்னா, இந்த யோவான்ல பார்த்தீங்கன்னா அற்புதம் அப்படின்னு இங்கே போட்டிருக்கு இல்லையா? இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்தார் அப்படின்னு போட்டிருக்கிறத நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மிராக்கிள்ஸ்னு போட்டிருக்க மாட்டாங்க, சைன்னு போட்டிருப்பாங்க. சைன். இந்த 7 அற்புதங்களுமே அடையாளங்கள் என்ற ரீதியில தான் எழுதப்பட்டிருக்கும். இங்கே இன்னொரு இடத்துலையும் அடையாளம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம முதல் அதிகாரத்திலேயே. இந்த சம்பவம் முடிந்த பிறகு சில நாள் அங்கே தங்கி இருந்துட்டு பிறகு தேவாலயத்திலே பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் இந்த டெம்பிள் கிளென்சிங்னு சொல்லுவாங்க. இயேசு ஒரு சவுக்கை உருவாக்கி அடித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த யோவானில் மட்டும்தான் ஃப்ரண்ட்லேயே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஆனால் உண்மையிலே இது நடந்தது எப்போன்னு சொல்லி சொன்னால், மற்ற சினோப்டிக் காஸ்பல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்த ஒரு சம்பவம் இது. தேவாலயத்தை போய் சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவர் குரோனாலஜிக்கலாக எழுதாமல் இதோடு கூட ஒப்பிட்டு எழுதுகிறார். இங்கே ஒரு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுறாரு, இங்கே சவுக்கை உண்டு பண்ணுறாரு. இங்கே வாட்டர் இன்டு வைனு, இங்கே ஒரு பெரிய சாட்டையை அவர் சவுக்கை உண்டு பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்ஷியல் பிக்சர் அங்கே இருக்குது. இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வர்றாரு. தேவாலயத்துக்கு ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அங்கே உள்ள எல்லா காசுக்காரர்கள் இவங்களெல்லாம் விரட்டிட்டு புறா விற்கிறவர் நோக்கி, இவைகளை விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடு ஆக்காதிருங்கள் அப்படின்னு இந்த சம்பவத்தை அவர் செய்யும்போது அவங்க கேட்குறாங்க, இதை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இது எல்லாமே ஹிண்ட் தான். இதை சொன்ன உடனே இந்த தேவாலயத்தை அவர் சுத்தமாக்கின உடனே அவங்களுக்கு தெரியும், என் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். உடனே அவங்க கேட்குறாங்க, இது எந்த அதிகாரத்தில் செய்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க அப்படி கேட்ட உடனே இயேசு ஒரு அடையாளம் சொல்கிறாரு. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது 3ஆம் நாளிலே அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். இதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எப்படி இந்த வேதத்தை எழுதினவங்க ஜனங்களுக்கு ஒரு படம் போல, ஒரு ஆர்டிஸ்டிக்டாக ஒரு தியாலஜியை சொல்ல வர்றாங்க. ஆனால் அதை ஒரு கதையை போல ஒரு இன்னொரு இடத்தையும் கோர்த்து ஜனங்களுக்கு எப்படி காண்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதெல்லாம் உடனே நடந்திருக்க வேண்டிய சம்பவம் இல்லை. இது வேற இடங்களில் நடந்த சம்பவம். ஆனால் இதை எழுதுகிற அந்த ஆத்தர் யோவான் என்று சொல்லப்படுகிற அவர் இதை எப்படி ஜனங்களுக்கு கோர்க்கிறாருன்னா, 3ஆம் நாளிலே திருமணம் நடக்குது. 3ஆம் நாளில் ஏன் திருமணம் நடக்குதுன்னா, அது நல்லது என்று அவர்கள் 2 முறை தேவனால் சொல்லப்பட்ட ஒரு நாளுன்றதுனால அங்கே கல்யாணம் நடத்துவாங்க. அதை இவர் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ தேவாலயத்தோடு கூட அதை தொடர்பு படுத்துகிறார். ஒரு திருமணம், ஒரு விழா, ஒரு சம்பவம், இங்கே தேவாலயம். இதில் என்ன முக்கியமாக நான் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால், இப்போ இப்படி இருக்கட்டுமே, நான் தான் இருக்கிறேன், நான் ஒரு ஆவிக்குரிய ஆள், நான் ஒரு பெரிய பாஸ்டர், இல்லை ஒரு பெரிய ப்ரீச்சர், எதை வேணா வச்சிங்க. நான் ஒரு கல்யாணத்தில் போய் அந்த கல்யாணம் தடைப்பட்டுறக்கூடாது, அந்த கல்யாணம் நின்றக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிட்டேன். அந்த ஃபங்க்ஷனை ஒரு பார்ட்டி நடக்கட்டும்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் செஞ்சிட்டேன். ஆனால் இங்கே சர்வீஸ் நடந்துட்டு இருக்குது, ரிலீஜியஸ் சர்வீஸ் நடந்துட்டு இருக்குது. அதை நான் குழப்பம் பண்ணுறேன். பார்ட்டியை நிறுத்தலை, ஆனால் சர்வீஸை நிறுத்துறேன். இப்போ இப்படி செஞ்சால் என்னை கிறிஸ்தவன் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு கிறிஸ்தவனாக இருந்தால் பார்ட்டி எப்படி வேணால் போட்டுன்னு விட்டுட்டு ஒரு நல்ல கிறிஸ்தவன் சர்ச்சை ஆராதனை ஒழுங்காக நடக்கட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே இயேசு அவர் ரிலீஜியஸை எப்படி முறியடிக்கிறார், எப்படி இந்த மதம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வர பார்க்கிறார் என்றதை யோவான் காட்டுறாரு. அங்கே நடனம் பண்ணி பார்ட்டி பண்ணி திராட்சரசம் குடிக்கிறத ஒரு 150 கேலன், ஒரு 150 குடம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி திராட்சரசத்தை அங்கே பொங்க விட்டு வழியை விட்டுட்டு இங்கே தேவாலயத்தில் ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது உள்ளே பூந்து கலடா பண்ணுறாரு. இது ப்ரொட்டஸ்ட்டு, இது டெம்பிள் கிளென்சிங் கிடையாது, இது டெம்பிள் ப்ரொட்டஸ்ட்டு. அவர் தேவாலயத்தினுடைய சிஸ்டத்தை எதிர்க்கிறார். சிஸ்டத்தை எதிர்த்து அவர்களோடு கூட சண்டை போடுறாரு, சவுக்கு எடுத்து விளாசுறாரு, சவுக்கு எடுத்து அவங்களெல்லாம் துரத்திட்டு அவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆச்சு, இது எப்படி 3 நாளில் பண்ண முடியும் அப்படின்னு உடனே அவரோ தமது சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அப்படி பேசும்போது சீஷர்களுக்கு தெரியல அவர் இதை தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்க, இந்த இடத்துல என்ன ஆண்டவர் கொண்டு வர பார்க்குறாருன்னு சொல்லி சொன்னால், ஒரு கல்லால் கட்டப்பட்ட கட்டடத்தில் இருந்து அவர் தேவனுடைய ராஜ்யத்தை தம்முடைய மாம்சமான சரீரமாகிய சபைக்கு ஷிஃப்ட் பண்ண பார்க்குறார். அங்கே என்ன கல்யாண வீட்டில் என்ன ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொன்னால், செரமோனிக்கல் வாஷிங்ல இருந்து செலப்ரேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணார்.
தேவனுடைய ராஜ்யம் என்பது ராஜாவாக தேவன் வரும்பொழுது அவர் ஏராளமான திராட்சரசத்தை தருவார்னு சொன்னீங்களே, அது எங்கேருந்து வரப்போகுதுன்னா, இந்த இந்த கிளென்சிங் பண்ணுற நீங்கள் எதை நீங்கள் வந்து உங்களை சுத்தம் பண்ணணும்னு நினச்சி டெய்லி பண்ணி உங்களை சுத்தம் பண்ணவே இல்லை, நீங்கள் அதில் பயந்துட்டே இருக்கீங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அப்படி இல்லை, அது மகிழ்ச்சி நிறைந்தது, திராட்சரசம் நிறைந்தது, கொண்டாட்டம் நிறைந்ததுன்னு சொல்லி அங்கே ஒரு ஷிஃப்ட் பண்ணது போலவே இங்கே வந்து என்ன மாத்துறாருன்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய ஆலயம் என்பது இப்படி ஜனங்களை வரவிடாமல் தடுக்கிற ஒரு விஷயமாக. ஏன்னா அந்த வியாபார முறைகள் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பாருங்க. ரோமர்களுடைய பணத்தை வந்து தேவாலயத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. தேவாலயத்தில் ஏற்றுக்கணும்னு சொல்லி சொன்னால் அது யூதருடைய பணமாக மாற்றப்படணும். அவங்க தான் அந்த காசுக்காரங்க. ஸோ அதே மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க இந்த புறாக்களையோ அல்லது ஒரு ஒரு மிருகத்தையோ அங்கேருந்தே கொண்டு வர முடியாதுன்றதுனால பணத்தை கொண்டு வருவாங்க. பணத்தை கொண்டு வந்து முதல்ல என்ன பண்ணணும், காசுக்காரங்கிட்ட கொடுத்து அவங்களுடைய பணமாக மாற்றணும். மாற்றின பிறகு அதில் கமிஷன் போகும், ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் போகும். அதை மாற்றின பிறகு அதிலிருந்து கொண்டு வந்து இப்போ நீங்கள் எப்படி வெளியே ஒரு 10 ரூபாய்க்கு குடிக்கிற டீயை நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அது 50 ரூபா 150 ரூபா இருக்குதோ, அதுபோல் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்த உடனே அதனுடைய விலை வந்து ரொம்ப கூடிடும். அப்படி அநியாயமான விலைக்கு அவங்க வித்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தான் அவர் பார்க்குறாரு. ஆனால் இதை விட இயேசு பார்த்தது எதுன்னு சொல்லி சொன்னால், இந்த வியாபாரங்கள் இதெல்லாம் பார்த்ததை விட 3 விஷயங்கள் தேவாலயத்தில் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. என்னெல்லாம்? இந்த செர்மனி ரிச்சுவல்ஸ், தேவாலயத்துக்குள்ளே வருவதற்கு முன்பாக செய்யப்பட வேண்டிய இந்த பாரம்பரியமான அழுக்கு நீக்குகிற விஷயங்கள். 2வது என்னன்னு சொன்னால் சாக்ரிஃபைஸ், பலிகள். இந்த பலிகளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வெல் செக்யூர்டு பவுண்டரிஸ். அது வந்து அந்த காலத்தில் டெம்பிள் போலீஸ்னே வச்சுருந்துருக்குறாங்க, தேவாலயத்தை பாதுகாக்கிற போலீஸ். அவங்களுடைய வேலை என்னென்னா, யார் யார் எங்கெங்கே வரலாம், பெண்களாக இருந்தால் இங்கே வரக்கூடாது, யூத ஆண்களாக இருந்தால் இதை தாண்டக்கூடாது, ஆசாரியர்களாக இருந்தால் இது வரைக்கும் போகலாம், பிரதான ஆசாரியர் மட்டும்தான் அந்த இதுக்கு போவாங்க, அதுக்கு யாரும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மாதிரி எந்த புறஜாதிகளும் பக்கத்தில் வந்துடக்கூடாது, அந்த புறஜாதிகளில் பேர் பெற்றவர்கள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நிற்கலாம். இப்படி போலீஸ் பண்ணுவாங்க. இந்த மதம் என்பதே மோரல் போலீசிங் தான். யார் எங்கே வரலாம், யார் எங்கே பண்ணலாம். இப்போ கூட சபைகளில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாதும்பாங்க, பெண்கள் வந்து தலைமை பதவிக்கு வரக்கூடாதும்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கும் சபையில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இயேசு சவுக்கு இன்னும் உண்டு பண்ணலை போல் இருக்கு. இயேசு சவுக்கை உண்டு பண்ணதனுடைய விஷயம் வந்து, நீங்கள் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க, இவங்க இங்கே தான் வரணும் அங்கே தான் வரக்கூடாதுன்னு இந்த எக்ஸ்பேண்டட் பவுண்டரிஸ் இருக்குது. ஒரு குளத்துக்குள்ள கள்ளத்தூக்கி போட்டோடனே அது வட்டம் வட்டமாக எப்படி வருமோ அதுபோல் இவங்க மதம் சார்ந்து எப்படி வச்சுருந்தாங்கன்னா, இந்தந்த வட்டத்தில் இவங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இவங்கெல்லாம் உள்ளே வரவே முடியாது. குருடில் உள்ளவங்க உள்ளே வர முடியாது, குஷ்டரோகம் உள்ளவங்க பக்கத்திலே வரக்கூடாது, பெண்கள் பக்கத்தில் வரக்கூடாது, ஏன்னா அவங்க எப்போ அசுத்தமாக இருப்பாங்கன்னு தெரியாது. இப்படி ஏராளமான கட்டுப்பாடுகள் வைத்திருந்த போது இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாரு, ஹி மேட் டெம்பிள் இன்டு டேபிள். அவர் இதை ஒரு விருந்தாக மாற்றுகிறார். இந்த எல்லாரும் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஃபேமிலி விஷயமா மாற்றுறார். இது வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் வாங்க, யார் வந்தாலும் அங்கே வந்து ரூம் உண்டு பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறார். அதுதான் இவர் சொல்கிறார், 3ஆம் நாளில் நான் எழுப்புவேன்னு சொல்லி. இவர் தம்முடைய சரீரத்தை குறித்து சொன்னார்ன்றது அப்போ அவங்களுக்கு தெரியல. ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்களாம். அதை இவர் நோட் பண்ணி எழுதுறார் பாருங்க. அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோழ்ந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். இதுதான் அவங்க அந்த இயேசு செய்த அற்புதத்தில் அடையாளம். அது அற்புதம் கிடையாது, அது அடையாளம். என்ன அடையாளத்தை கொண்டு வருகிறார்னு சொல்லி சொன்னால், இந்த டெம்பிளுக்கு பதிலாக நான் சந்தோஷத்தையும், இந்த டெம்பிள் என்னன்னு சொல்லி சொன்னால் எப்பவுமே பயம். நான் சரியாக செய்கிறேனா, நான் சரியாக செய்யலையா, நான் வலியை ஒழுங்காக கொடுக்குறேனா ஒழுங்காக கொடுக்கலையா, நான் சரியானவனா சரியில்லாதவனா, நான் உள்ள நுழையலாமா நுழையக்கூடாதா, நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன்னா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா, இது எல்லாம் குழப்பமாக இருக்கிறது தான் இந்த டெம்பிள் மென்டாலிட்டி, ரிஜிட் மென்டாலிட்டி, ஹைரார்கி. யார் எங்கே நிற்கணும், யார் எந்த இடத்துல சரியாக செய்யணும், இதுதான் வந்து டெம்பிள் விஷயம். ஆனால் இயேசு வரும்பொழுது அவர் அதை ஒரு குடும்ப விஷயமாக மாற்ற விரும்புகிறார். இந்த டெம்பிளை நிறுத்துறாரு, ஆனால் அங்கே கல்யாணத்தை ஜெகஜோதியாக நடத்த பண்ணுறார். ஆண்டவருடைய உள்ளம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கணும். என்னுடைய தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு ஹைரார்கியல் சிஸ்டமாக இல்லாமல் ஒரு டேபிளாக எல்லாரும் வந்து பங்கு பெறக்கூடியதாக, எல்லாரும் வாங்க,
பெண்களா, குஷ்டரோகிகளா, குருடர்களா, அதுதான் அவர் தொடர்ந்து அந்த அடையாளங்களாகவே காட்டுகிறார். இவர்களெல்லாம் ஏன் அவர் சுகப்படுத்துகிறார்னா, நான் அடிக்கடி சொல்றது போல, நாம இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் ஏன் செய்யறோம்னு சொல்லி சொன்னா, தேவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறான்றதை காட்டுறதுக்காக. ஆனா இயேசு ஏன் அற்புதங்களை செய்தார்னு சொல்லி சொன்னா, தேவன் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறான்னு காட்டுறதுக்காக. நீங்களும் தேவன் உங்களையும் தொட விரும்புகிறார். நீங்களும் இந்த டேபிளுக்கு வர முடியும். நீங்களும் எங்களோட சேர்ந்து உணவு அருந்த முடியும். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த கப்பை எடுக்க முடியும். அவங்க 3 விஷயங்களை பார்த்தாங்க. செரிமோனியல் கிளென்சிங், சாக்ரிஃபைசஸ், பவுண்டரிஸ். இதுதான் அவங்க பார்த்தாங்க. ஆனா இயேசு சபையை சொல்லும்போது 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இயேசு உயிர்த்தெழுந்த, இயேசு சரீரமாக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த சரீரம், அது தேவனுடைய சபையாக சொல்லப்படுது. 2வது, நாம் எடுக்கிற கம்யூனியன் தேவனுடைய சரீரம். அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம சாப்பிட்றோம். 3வது, அவர் கட்டுகிற சபை. அவர் கட்டுகிற சபை தான் இயேசுவினுடைய இந்த சரீரம். அவருடைய சரீரம், அவர் கட்டுகிற சரீரம். இதற்கு இடையில அவருடைய அடையாளமாக நாம் புசிக்கிற அந்த அப்பத்தையும் ரசத்தையும் குறிப்பிடுகிறது. இந்த 3 ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கிறது. இந்த சபை நிறைய நேரங்களில் இந்த டெம்பிள் மென்டாலிட்டிக்கு போயிடுது. இந்த சாக்ரிஃபைசஸ் அல்லது இந்த சுத்தபத்தம் என்று சொல்லப்படுகிற மாரல் ரிலீஜியஸ் சிஸ்டம், இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. ஒருத்தர் அன்னைக்கு நான் பார்த்தேன், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இந்த கலரில் சாரீ உடுத்தக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார். சபைக்கு வரும்போது இப்படி தான் வரணும், ஷூவை போட்டுட்டு வரக்கூடாது. இந்த மாதிரிலாம் எதையாவது ஒன்று சொல்லி தடுத்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. இது டெம்பிள் மென்டாலிட்டி. ஆனால் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நான் என்னை ப்ரூஃப் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னா அது சபை. ஏன்னா நான் ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அது டெம்பிள். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நானும் அதில் இன்க்ளூடட், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். என்ன நான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது இல்லை என்கிற ஒரு இடத்திற்கு தேவன் உங்களை அழைக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார். அதுதான் இந்த செய்தியில் இருக்குது. அதுக்கு தான் அவர் திராட்சரசமே கொடுக்குறார். இங்கே ப்ரூஃபிங்கே கிடையாது, நான் சரியானவனா சரியில்லாதவனான்னு கிடையாது. நீ டேபிளுக்கு வா. அங்கே கேள்வியே அப்படி தான் மாறுது. டெம்பிள் சிஸ்டத்தில் என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால், ஆர் யூ பியூர் எனஃப்? நீ போதுமான அளவு சுத்தமாக இருக்கிறாயா? போதுமான அளவு கழுவப்பட்டிருக்கிறாயா? போதுமான அளவு பலி செலுத்தி இருக்கிறாயா தேவன்கிட்ட வருவதற்கு? ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோது ஆர் யூ பியூர் எனஃப்னு கேட்கல, கேன் யூ கம்? நீ வர ஆயத்தமாக இருக்கிறையா? என்னோட டேபிளுக்கு நீ வர ஆயத்தமாக இருக்கிறையா? இதுதான் இயேசு இன்வைட் பண்ணுறார். இயேசு அவங்க இன்வைட் பண்ணது வேற, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தது வேற. ஆனால் இயேசு நம்மை அழைக்கிறார் என்பதுதான் இந்த நாளுடைய செய்தி. இயேசு உங்களை எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் தன்னுடைய டேபிளில் தன்னுடைய திராட்சரசத்தை பருகும்படியாக, இது என்னுடைய மாம்சம், இது என்னுடைய ரத்தமாக இருக்குது, இதை பருகுங்கன்னு அவர் சொன்னபோது அவர் எந்த கட்டுப்பாடும் விதிக்கலை. இவங்க தான் பருகணும், அவங்க தான் பருகணும் அப்படின்றத விதிக்கலை. எந்த சாக்ரிஃபைஸும் எதிர்பார்க்கல. எந்த விதமான செர்மோனியல் ரிச்சுவல்ஸும் அங்கே இல்லை. அந்த திராட்சரசத்தை, அவருடைய ரத்தமாகிய தன்னுடைய திராட்சரசத்தை எல்லாரும் பருகும்படி, இது அநேகரை மீட்கும் பொருளாக இருக்கிற அந்த இரத்தத்திற்கு, உடன்படிக்கையின் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லி உங்களையும் என்னையும் ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக அழைத்திருக்கிறார். இன்றைக்கும் நம்ம நிறைய நேரம் அதில் ட்ரிஃப்ட் ஆகிடுறோம். அதனால தான் அடிக்கடி இப்படி செய்திகள் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. நாம் அடிக்கடி அந்த டேபிள்லேருந்து ட்ரிஃப்ட் ஆகி மறுபடியும் அந்த ஸ்டோன் டெம்பிள், அந்த கல்களால் அமைக்கப்பட்ட அந்த தேவாலயத்தினுடைய சிஸ்டத்துக்குள்ளே அடிக்கடி சபையும் கூட போய்விடுகிறது. நிறைய சபைகள் அப்படியே லிட்ரலாக அப்படியே இருக்குது. நான் நிறைய இடத்துங்களுக்கு போயிருக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ஏறக்கூடாது, நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது இந்த இடத்துல தான் நின்று பேசணும். பெரிய ஆள் ஒருத்தர் வருவார், அவர் வரும்போது தான் இந்த இடத்துக்கு போவார், அவரோட பெரியவர் வரும்போது மாடியில் நின்று பேசுவாருன்னு இன்றைக்கும் அந்த பவுண்ட்ரிஸ் குறித்து வச்சுருக்கிறாங்க சில சபைகளில். பெண்டிகாஸ்ட் சபையில் அப்படிப்பட்ட சொல்லப்பட்ட பவுண்ட்ரிஸ் இல்லாமல் சொல்லப்படாத பவுண்ட்ரிஸ் இருக்குது. இது மகா பரிசுத்தலம்பாங்க, பரிசுத்தலம்பாங்க. இங்கே செருப்பு போட்டு வரக்கூடாது, ஆனால் இங்கே வரைக்கும் செருப்பு போட்டு வரலாம்பாங்க. இப்படியெல்லாம் நம்ம மண்டைக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் பவுண்ட்ரிஸ் இருக்குது. ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுத்து, ஏதோ ஆண்டவருக்கு அதிகமாக வேலை செய்கிறவங்கள ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி ஒரு இமேஜினரி விஷயத்தை நம்ம வச்சிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நிறைய கிளென்சிங், பாவ அறிக்கைன்ற விதத்திலேயோ அல்லது ஏதோ பாதிரியாட்ட போய் சொல்லி அறிக்கை செய்கிற விதத்திலேயோ ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை நாமளே கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால கழுவோம் அப்படி சொல்றது, இது எதுவுமே இல்லாதது தான் தேவனுடைய ராஜ்யம்ன்றது தான் இங்கே சொல்லப்படுகிற அறிவிப்பு. அது ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்ற ஒரு சிஸ்டம்.
தேவாலயம்ன்றது வேற, இந்த தேவனுடைய ராஜ்யம்ன்றது வேற. இது ஃப்ரெண்ட்ஸோட டேபிளில் உட்காந்து யாரும் எதுக்கும் ப்ரூஃப் பண்ணாமல், என்ன நான் நல்லவனாக காண்பிக்க வேண்டிய முகமுடியை போட வேண்டிய அவசியம் இல்லாமல் என்ன நானே காண்பித்து, சில சமயம் திராட்சை ரசம் குடித்தா உண்மையெல்லாம் வெளியே சொல்லிடுவாங்க. உண்மையான ஆட்களாக மாறிடுவாங்க அந்த நேரத்தில் தான், கொஞ்சம் போதை ஏறின போது. அப்படி உண்மையான ஆட்களை ஏறின பிறகு கூட சபைன்றது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படி சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சபைன்னு சொல்லி சொன்னால் என்ன நானே தைரியமாக வெளியே காட்ட முடியும். அப்படி வெளியே காட்டின பிறகும் என்னை குறித்து இவர்கள் மோசமாக நினைக்க மாட்டாங்க, என்னை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. அதை வச்சு நாளைக்கு என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிற இடம் தான் சபை. அப்படிப்பட்ட சபைகளை உருவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் நாமும் நம்மளை டெடிகேட் பண்ணி ஆகணும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய திராட்சரசம் நிறைந்த சபைகளை உருவாக்க ஆண்டவர் எங்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நீர் எதை சவுக்கை கொண்டு விரட்டினீரோ, எந்த சிஸ்டத்தை நீங்கள் வெறுத்தீங்களோ, அதே சிஸ்டத்தை மறுபடியும் நாங்கள் வேற வேற விதத்தில் கொண்டு வர முயற்சிக்கிற காரியங்களை தடை செய்து, தேவன் எப்படி மனமகிழ்ச்சியோடு கூட திராட்சரசம் மிகுந்த ஒரு 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 ராஜ்யத்தை அவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்ததை கொண்டு வருவதற்கு இயேசு வந்தார் என்று யோவான் முதல் அதிகாரத்திலேயே அவைகளை குறித்து, முதல் அற்புதங்களிலேயே அவைகளை குறித்து எழுதுகிறது போல, இந்த அடையாளங்களை நாங்கள் பிடித்து கொண்டு எங்கள் வழிகளை செவ்வாய்ப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.